சொந்தங்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் என்ன விஷயம் அப்படி பார்க்க போகிறோம்னு சொன்னால், ஒரு கோயில் குருக்கள் ஒருவர் கோடி ரூபாய் பணத்தோடு கைதாகி இருக்கிறார். போதை வஸ்துடன் சம்பந்தப்பட்டவர் என்றதன் அடிப்படையில் கைதாகி இருக்கிறார். குறிப்பிட்ட கோடி ரூபாய் பணம் எங்கிருந்து வந்தது அப்படின்ற விஷயம், அது மட்டுமில்லாமல் இவருக்கும் போதைப் பொருளுக்கும் என்ன சம்பந்தம், இவர் போதைப்பொருள் வித்தாரா, இது எங்கே நடந்தது, எவ்வளவு காசை இவர் வங்கியில் வச்சிருந்தார், போலீஸாருடைய விசாரணைகள் என்ன நடந்திருக்கிறது, இவ்வாறான சம்பவங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம். இது தாயகத்திலேயா புலம்பெயர் தேசத்திலேயா அப்படின்றத வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏற்கனவே இந்த குருக்கள்மார் அப்படின்னு சொல்லி செயற்படுகின்ற நிறைய பேர் செய்கின்ற தவறான வேலைகள் அல்லது சமயத்தை பயன்படுத்தி செய்கின்ற தவறான வேலைகளில் இந்த போதைப்பொருள் விற்பனை செய்கின்றமை அல்லது போதைப்பொருளை வைத்திருந்தமை, போதைப்பொருள் ஊடாக பணம் சம்பாதித்தமை சம்பந்தமாக கூட ஊடகங்களில் செய்திகள் வந்திருக்கிறது. இது யாருடைய மனசையும் புண்படுத்துவது நோக்கம் கிடையாது. இது மாதிரி நிறைய பேர் நிறைய விஷயங்கள் அனுபவப்பட்டிருப்பீங்க. அதை பற்றிய உங்களுடைய விஷயங்களை மீடியா துரோகம் 01@gmail.com என்கிற இமெயிலுக்கு அல்லது என்னுடைய வாட்ஸ்அப் இலக்கம் இருக்கிற 0033 7 51 51 25 10 எழுதி அனுப்புங்க. நிச்சயமாக அவற்றையும் பாய்ந்து விடுகிறேன். கோயிலில் பூசகர் அப்படின்னு சொல்கின்றார், அல்ல கோயில் பூசகர், கோயில் பூசாரி அப்படின்னு சொல்லி இன்னமும் நாங்கள் நிறைய பேரை நம்பி எங்களுடைய மதத்தை பாதுகாக்கிறார்கள், மதத்தை வளர்க்கிறார்கள் என்றதன் அடிப்படையில் நிறைய பேரை இன்னமும் நம்பிக்கொண்டிருக்கிறோம். நிறைய பூசாரிகளை நம்பிக்கொண்டிருக்கிறோம், நிறைய கோயில் குருக்களை நம்பிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் ஒவ்வொரு பூசாரிகளும் அல்லது ஒவ்வொரு கோயில் குருக்களும் அந்தந்த பகுதியில் பிரதிநிதித்துவப்படுத்துகின்றவர்களாக காணப்படுகிறார்கள். அது எங்களுடைய வட பகுதியாக இருக்கலாம், அல்லது புலம்பெயர் தேசங்களாக இருக்கலாம், அல்லது எந்த நாட்டில் இருந்தாலும், அது இந்து மதமாக இருந்தாலும் சரி, கத்தோலிக்க மதமாக இருந்தாலும் சரி, அல்லது முஸ்லீம் மதமாக இருந்தாலும் சரி, அல்லது பௌத்த மதமாக இருந்தாலும் சரி, அந்தந்த கோயில்களில் அந்தந்த கோயிலினுடைய பூசகர்களை அந்த பகுதி மக்கள் தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுகின்ற நிலைமையில் தான் ஒவ்வொருவருமே நாங்கள் இருக்கிறோம் அப்படின்றதெல்லாம் மாற்றுக்கிறதில்ல. ஆனால் அதையும் தாண்டி ஒரு சில பூசகர்கள் அல்லது ஒரு சில போதகர்கள் அல்லது ஒரு சில மத பிக்குகள் செய்கின்ற ஒரு சில அநாகரிகமான செயல்களால் அந்த சமுதாயத்துக்கு, ஒட்டுமொத்த சமுதாயத்துக்குமே ஒரு இழுப்பெயர் வருகிறது அப்படின்றதில் மாற்றுக்கருத்தில்லை. அண்மையில் கூட நான் தொடர்ச்சியாக இது சம்பந்தமாக ஒரு சில தந்த தகவல்களின் அடிப்படையில் நிறைய விஷயங்களை நான் இந்த கோயில் குருக்கள் சம்பந்தமாக பாய்ந்திருந்தேன். நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் ஆதரவு வந்திருந்தீங்க. அதை விட எனக்கு இன்னும் நிறைய பிரச்சனைகள் நீங்கள் எழுதி அனுப்பியிருந்தீங்க. எல்லாத்தையும் பகிர்வதனால எனக்கு பின்னால் இருக்கின்ற ஒரு சில தனிப்பட்ட பிரச்சனைகளை கொடுப்பதனால ஒரு சில விஷயங்களை நான் தவித்து கொண்டு வரேன். ஆனால் இருந்தாலும் அதையும் தாண்டி இன்னமும் இந்த மதகுருமார்களை நம்புகின்ற மக்கள் சமுதாயம் இன்றும் வாழ்கிறது. அது இந்து மதமாக இந்த மதமாக எல்லா மதத்திலையும் இது இருக்கிறது தான். இதில் மாற்று கருத்து இல்லை. அந்த வகையில் பார்த்திங்கன்னா ஒரு பூசகர் ஒருவர் கிட்டத்தட்ட 30 கோடி ரூபாய் பணத்தோடு கைதாகி இருக்கிறாரு. இது எங்கே நடந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த சம்பவம் பதிவாக இருக்கிறது எங்கேன்னு சொல்லி நான் வீடியோ சொல்கிறேன், கேட்டுக்கொள்ளுங்கள். இது யாருடைய பணம் அப்படின்னு சொன்னால், போதைப்பொருள் விற்று வந்த பணம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இது பிடிப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இப்போ சமூக ஊடகங்களில் வந்திருக்கிறது. மிகப்பெரிய பிரபல்யமான போதைப்பொருள் வியாபாரியோடு தொடர்புடைய ஒரு குருக்கள் ஒருவர் அவர்களினுடைய பண கொடுக்கல் வாங்கல்களின் ஊடாக இவரிடம் 30 கோடி ரூபாய் பணம் பார்த்திங்கன்னு சொன்னால் இருப்பதை போலீஸார் கண்டறிஞ்சிருக்கிறாங்க. குறிப்பிட்ட அந்த போலீஸார் பார்த்திங்கன்னு சொன்னால் அவருக்கு எப்படி இந்த பணம் வந்தது, எப்படி போனது, இப்படியான விஷயங்கள் இலங்கையில் இருக்கின்ற குற்றப்புலனாய்வு திணைக்களம் விசாரணை செய்து அதை நீதிமன்றத்துக்கு அறிவிச்சிருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த சம்பவம் தொடர்பான முறைப்பாடு பதிவாகி இருக்கிறது. கொழும்பு மேலதிக நீதிமன்றத்தில் தான் இந்த பதிவு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறது. இங்கே பார்த்திங்கன்னு சொன்னால், இலங்கையினுடைய மிகப்பெரிய போதைப்பொருள் வியாபாரி அப்படின்னு சொல்கின்ற லொக்கு பெட்டியினுடைய நெருங்கிய தொடர்பு சம்பந்தமாக குற்றப்புலனாய்வு பிரிவினர் விசாரணை செய்கின்ற பொழுது இந்த சட்டவிரோத சொத்துக்கள் சேர்ப்பது விசாரணை பிரிவினுடைய அதிகாரிகளினால் இந்த விஷயம் நீதிமன்றத்துக்கு கொண்டு அவர்கள் கருத்துக்களை தெரிவிச்சுக்கிறாங்க. இதன் பொழுது சந்தேக நபரான பூசாரனுடைய வங்கி கணக்கில் 30 கோடி ரூபாய் அதுக்கும் அதிகமான பணம்
பரிமாற்றம் செய்யப்பட்டுள்ளமை, அது மட்டுமில்லாமல் இது சம்பந்தமான விசாரணைகளில் இன்னும் நிறைய விஷயங்கள் கண்டுபிடிக்கப்பட்டதாக சொல்லப்படுறது. இதே மாதிரி இன்னொரு சம்பவம் யாழ்ப்பாணத்தில் அண்மையில் ஒரு செய்திகளில் வாசிக்கக்கூடியதாக இருந்த ஒரு மிகப்பெரிய பிரபல்யமான ஒரு இசை வித்துவான் ஒருவர் அவர்களும் வந்து பார்த்திங்கன்னா போதைப்பொருள் வியாபாரத்தில் போலீசாரினால் கைது செய்யப்பட்டு விசாரணைகளுக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது, விசாரணைகள் நடந்தது அப்படின்னு சொல்லப்பட்டது. அதுக்கப்புறமாக அவர் விடுதலை செய்யப்பட்டாரா, அதில் வழக்கில் நடந்து கொண்டிருக்கிறதா அப்படின்ற மேலதிக தகவல்கள் இன்னும் சரியாக தெரியவில்லை. ஆனால் அந்த சம்பவம் ஏற்கனவே பதிவாகி இருந்தால் நான் ஏற்கனவே பாய்ந்திருந்தேன். ஆனால் இப்பொழுது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த கோயில் குருக்கள்மார் வேறு பிரச்சனைகளில் தொடர்பில் இருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் தொடர்பில் இருக்கிறது வந்து இந்த போதைப்பொருள் சம்பந்தமாக பிரச்சனை வருகின்ற பொழுது இந்த போதைப்பொருளையும் வந்து அவர்களுக்கு தொடர்பு இருப்பது அப்படின்றது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. இலங்கையில் கண்டி மாவட்டத்தில் தான் இந்த விஷயம் வந்து பதிவாகி இருக்கிறது. 3 மாடி ஆடை நிலையம் ஒன்று வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் என்ன செய்யறதுனா தீயில எரிகிறது. இது சம்பந்தமான வழக்கு நடக்கின்ற பொழுது இதில் கைது செய்யப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிற சந்தேக நபர் வந்து இந்த லொக்குப்பட்டி அப்படின்ற இந்த போதைப்பொருள் வியாபாரியுடன் நெருங்கிய தொடர்பை பேணியவராகவும் அவர் சட்டவிரோதமான முறையில் ஈட்டிய பணத்தை செலவு செய்கின்ற நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளதாகவும் விசாரணைகளில் தெரிய வந்திருப்பதாக ஊடகங்களில் சொல்லப்படுகிறது. இதேவேளை முன்வைக்கப்பட்டுள்ள சமர்ப்பங்களை பரிசீலித்த நீதவான் இது குறித்து மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து அதனுடைய முன்னேற்றத்தை நீதிமன்றத்துக்கு அறிக்கையிடுமாறும் குற்றப்புலனாய்வு பிரிவினரிடம் சொல்லியிருப்பதாக சொல்லப்படுகிறது. ஒரு கோயில்களினுடைய குருக்கள் அல்லது வந்து ஒரு பூசகர்கள் அப்படின்னு சொல்கின்ற பொழுது இப்போ நிறைய விஷயங்கள் நிறைய இடங்களில் இவர்கள் முட்டை சாப்பிடுகிறார்கள், அதில் சைவம் மாமிசம் சாப்பிட்றார்கள் அப்படின்லாம் நிறைய குற்றங்கள் சொல்லி வந்தாலும் இப்படியான போதைப்பொருள் சம்பந்தமான வியாபாரிகளுடன் ஒரு கோயில் குருக்கள் அல்லது ஒரு கோயில் பூசகர் நெருங்கிய தொடர்பில் இருக்கின்றார் அல்லது அவர்களுடைய வங்கிக்கு பணம் வருகின்றது போகின்றது அப்படின்ற பொழுது நிச்சயமாக நீதிமன்றம் வந்து இவர் என்ன தொழில் செய்கிறார், இவர் கோயிலுடைய பூசாரியாக இருந்தால் இவ்வளவு வருமானம் தான் வரும், இவ்வளவு பணம் எப்படி வங்கிக்கு வந்தது போனது, இப்படியான தீவிர விசாரணைகளை நீதிமன்றம் அல்லது குற்றப்புலனாய்வு பிரிவு வந்து செய்கின்ற பொழுதும் நிச்சயமாக இது எங்கேயோ ஒரு இடத்துல மாட்டும் அப்படின்றத யோசிக்க. அதுவும் இல்லாமல் பிரபல்யமான போதைப்பொருள் வியாபாரியோடு இந்த குறிப்பிட்ட கோயிலுடைய குருக்கள் என்று சொல்லப்படும் அந்த நபர் நெருங்கிய தொடர்பை வைத்திருந்தார் அப்படின்னு சொல்லி ஊடகங்களில் செய்திகள் வெளியாகி இருந்தாலும் கோயிலினுடைய குருக்கள் அல்லது பூசகர்கள் அல்லது இந்த சர்மாக்கள் அவர்கள் எல்லாருமே மனுஷர் யாருக்குமே வந்து பணம் அப்படின்றது ஒரு அங்கலாய்ப்பான பொருள். யாருமே பணம் வேணும் என்று சொன்னால் அவர்கள் எங்கேயுமே பணத்தை தேடி போவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் அதற்காக அவர்களுடைய கோயில் அவர்களுடைய பெயர் அவர்கள் அந்த அந்தஸ்து ஒரு மக்களிடம் இருக்கின்ற இந்த மரியாதைகளை இழந்து இவ்வாறான விஷயங்களில் போகின்ற பொழுது இந்த விஷயங்கள் வெளியே வருகின்ற பொழுது நிச்சயமாக இது ஒரு அவமானப்படுகின்ற ஒரு விஷயமாக இருக்குது. அண்மையில் கூட ஒரு நீதிமன்றத்தினுடைய நீதவான் அவர்கள் வந்து நீதிமன்றத்தில் இருந்த பொருட்களை சூறையாடினார் அல்லது வந்து பொருட்களை வந்து கையாடினார் அப்படின்ற அடிப்படையில் ஒரு நீதிமன்றத்தில் வந்து ஒரு நீதவான் மீது வழக்கு தாக்கல் செய்து விசாரணைக்கு எடுக்கப்பட்டு அவர் கைது செய்யப்பட்டு விசாரணை நடத்தப்படுகிறது அப்படின்ற விஷயமும் வந்து பார்த்திங்க சொன்னால் ஊடக பரப்பில் அதுவும் ஒரு பெரிய ஒரு பேசு பொருளாக தொடர்ச்சியாக இப்போ ஒரு சில நாட்களாக நேற்று முந்தின நாளிலிருந்து பெரிதாக பேசப்படுகின்ற ஒரு விஷயமா இருக்கிறது. அதாவது மட்டக்களப்பு நீதிமன்றத்தில் வந்து அவர் கைது செய்யப்பட்டார் அப்படின்னு சொல்லியும் அவர் மட்டக்களப்பு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டார்னு சொல்லி மட்டக்களப்பிலேயோ கல்கிசியில் இருக்கின்ற நீதிமன்றத்தினுடைய நகை பொருட்களில் வந்து கையாடல் செய்யப்பட்டது என்ற அடிப்படையில் அவர் விசாரணை செய்யப்பட்டு வருகிறார் அப்படின்னு சொல்லியும் ஊடகங்களில் செய்திகள் வருகின்ற பொழுது இது ஐயாவாக இருந்தாலும் சரி ஒரு சட்டத்தை பாதுகாக்கின்ற நீதவானாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் இந்த சட்டத்தின் அடிப்படையில் அல்லது சட்டத்தை பாதுகாக்க வேண்டியவர்கள் அல்லது இந்த ஒரு அடுத்த சந்ததியினரை சரியான வகையில் வழிநடத்த வேண்டியவர்கள் இவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபடுகின்ற பொழுதும் இந்த விஷயங்கள் சமூக ஊடகங்களில் வருகின்ற பொழுது அல்லது ஊடக பரப்பில் இது வருகின்ற பொழுது இவை மிகப்பெரிய பேசுகின்ற அல்லது பேசப்படுகின்ற ஒரு விஷயமாகத்தான் பார்க்கப்படும் அப்படின்றதில் மாற்று கருத்து இல்லை அப்படின்றத இந்த வேளையில் சொல்லிக்கொண்டு இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை என்னோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.